விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விவசாயிகள் வந்து கடுமையாக உழைக்கிறாங்க. வயலில் வந்து நாள்தோறும் கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்க. அதிகப்படியான முதலீடு பண்ணுறாங்க. அதிகமாக ரசாயன உரங்கள் மற்றும் விவசாய செலவுகளுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் போதிய அளவு லாபம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இதன் காரணமாக வந்து விவசாயம் வந்து ஒரு லாபம் இல்லாத தொழிலாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 100 நாட்களுக்கு உள்ளாக 80 அதிகபட்சம் 80 நாள் 90 நாளுக்கு உள்ளாக வந்து அதிக லாபம் தரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்றத டாப் 5 ஒரு 5 பயிர்கள் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அதிகமாக 80 நாள் 90 நாட்களில் நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவது வந்து அதில் இருக்கக்கூடியது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சம் 45 நாள்லேருந்து 50 நாளில் நமக்கு வந்து காய்ப்புக்கு வந்துடும். அதுக்கடுத்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து அதில் வந்து காய்களை வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே மகசூல் தரக்கூடியது வெண்டை. முக்கியமான விஷயம், வெண்டையில் வந்து எப்போவுமே வெண்டையை பொறுத்த வரைக்கும் சந்தையில் வந்து காய்கறிகளில் ஒரு முக்கியமான பயிர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான காய்கறி பயிர். அதனால் சமையலுக்கு அதிகமாக தேவை இருக்கிறனால மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து நல்ல மகசூலும் கிடைக்கும். நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் அதற்கான மருந்துகள் எளிமையானதாக இருக்குது. அதிக காய்கள் வரக்கூடிய ரகங்கள் இருக்குது. அது மாதிரி எளிமையான பராமரிப்பு முறைகள், சந்தையில் நல்ல மதிப்பு, விலை மதிப்பு, அது மாதிரி வந்து பூச்சி கட்டுப்பாடு மிக எளிமையாக பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து வெண்டை வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பயிர். குறிப்பாக வந்து ஒரு 45-50 நாள்லேருந்து வந்து நமக்கு வந்து காய்கள் வர ஆரம்பித்துவிடும். நம்ம பறித்து நம்முடைய லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய மிக குறுகிய நாளில் நமக்கு வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு பயிர். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 40 நாள் 50 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடையே முடிஞ்சிடும். முள்ளங்கி விதைத்த இதுலேருந்து ஒரு 40 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே அறுவடையே முடிஞ்சிடும். சந்தை மதிப்பும் அதிகம். ஒரு முக்கியமான காய்கறி. எல்லோரும் வந்து இன்றைக்கி உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளில் வந்து காய்கறிகளில் முள்ளங்கி ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல சந்தை மதிப்பு உள்ளது. அதிகப்படியான மகசூல். அதே நேரத்தில் வந்து செலவு குறைவான பயிர். அதிகப்படியான உரங்கள் வேண்டியதில்லை. அதிகப்படியான பூச்சி பராமரிப்பு இல்லை. ஸோ இதனால் வந்து நம்ம குறைந்த செலவில் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு காய்கறி பயிர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் வந்து இந்த 2 பயிருமே நான் சொன்ன மாதிரி நம்மளே நேரடியாக சந்தையில் கொண்டு போய் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நமக்கு லாபம் இன்னும் அதிகமாக இருக்கும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து மருத்துவர்கள்லேருந்து ஆரம்பித்து உடல் ஊட்டச்சத்து நிபுணர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லக்கூடியது, உணவில் வந்து அதிக அளவுக்கு கீரைகளை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த கீரைகளில் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன், விட்டமின் சி மற்றும் வந்து முக்கியமான பல வகையான விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கீரைகளை வந்து உணவில் சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ அனைவருமே இன்று வந்து கீரை சாப்பிட வேண்டிய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்காங்க. அதனால் வந்து நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லாமல் கிராமத்திலையும் மிகவும் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளப்படுவது கீரைகள் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இந்த காலத்துக்கு காட்டிலும் இன்றைக்கி வந்து கீரைகளுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. அது மாதிரி சந்தை மதிப்பும் அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக இருந்தாலும் கீரை வந்து இன்றைக்கும் குறைந்த விலையிலேயே கிடைக்குது. அது மாதிரி விவசாயிக்கும் அது வந்து குறைந்த விலையில் கொடுக்கக்கூடிய வகையில் வருது. காரணம் வந்து குறைந்த நாட்களில் அதிக மகசூல் தரக்கூடியது. குறிப்பாக வந்து 25லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே நமக்கு அந்த அறுவடைக்கு தயாராகி விடுகிறது. அதிகபட்சம் 25லேருந்து ஒரு 35 நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளேயே வந்து நம்ம அறுவடைக்கு தயாராகிடுது. ஸோ ஒரு மாதத்தில் நமக்கு அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு பயிராக வந்து கீரை இருக்குது. ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து நிலத்திலேருந்து குறிப்பாக வந்து நமக்கு ஒரு 50 சென்ட் இருக்குது அல்லது ஒரு ஏக்கர் இருக்குன்னா பல வகையான கீரைகளை ஒரு 10 சென்டாக போட்டால் கூட நமக்கு போதிய வருமானம், மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா கீரைகளை வந்து கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்துட்றாங்க. இதே நம்ம வந்து நேரடியாக விற்பனை நிலையங்கள் அமைத்து அல்லது சந்தையில் வந்து நம்ம நேரடியாக சந்தைப்படுத்துதல் மூலமாக வந்து நம்ம கீரைகளை வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை வந்து நம்ம பெற முடியும். அது மாதிரி கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சத்துக்கள் அனைத்துமே இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து அசைவ பிரியர்கள் முதற்கொண்டு எல்லா வகையான உணவு சாப்பிடக்கூடிய, சைவம் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க, ஹோட்டல்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இன்றைக்கி கீரைகளை வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதனுடைய சந்தை மதிப்பு நம்ம நேரடியாக விற்பனை போவதன் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல விலைகள் கிடைக்கும். முக்கியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒரு மாதத்துலேயே அறுவடை ஆகிறதுனால மீண்டும் அந்த மண்ணில் நம்ம அடுத்த தடவை கீரை போட்டுடலாம். அதை மாதிரி நிறைய லாபங்கள் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து நிறைய இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் கொடுக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய ஹோட்டல்களில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு மையங்கள், அதாவது வந்து விடுதிகள், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம டைரெக்டாக கேட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். அல்லது வந்து நம்மளே வந்து மார்க்கெட்டில் நேரடி விற்பனை நிலையங்கள் அமைச்சு விற்பனை செய்வதன் மூலமாக அதிக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், மிக குறைந்த செலவில் வந்து அதிகப்படியான உரங்கள் தேவையில்லை.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த பராமரிப்பு, பூச்சி வந்தாலும் கட்டுப்படுத்துறது மிக மிக எளிமையான. இன்றைக்கி வந்து புழு மருந்து, படைப்புழு அல்லது வந்து வேறு பச்சை புழுக்கள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு மிக எளிமையான மருந்துகள் இருக்குது. அப்புறம் வந்து உளுந்துக்கு வந்து முதலாவது விதைத்த உடனே அடிக்கக்கூடிய களைக்கொல்லி இருக்குது. அப்புறம் வந்து 15 நாளைக்கு மேலே அடிக்கக்கூடிய களைக்கொல்லி இருக்குது. அதிக பூக்கள் அதிக காய்கள் வர்றதுக்கான மருந்துகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய டானிக்கெலாம் இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான உரங்கள் தேவைப்படாத மிகவும் எந்த ஒரு மண்ணிலையும் மிக சாதாரணமாக வளம் குறைந்த மண் அல்லது சத்தில்லாத மண்ணில் கூட மிக எளிமையாக வரக்கூடிய ஒரு பயிராக உளுந்து இருக்குது. இதுவுமே வந்து அதிகபட்சம் 80 நாளைக்குள்ளாக அறுவடை ஆகிடுது. ஸோ உளுந்து வந்து உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிர். அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்குறது கொத்தமல்லி. 5வதாக கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், கொத்தமல்லி தழை வந்து இன்றைக்கி வந்து அதிகபட்சம் 30லேருந்து 40 நாளுக்குள்ளே நமக்கு அறுவடை தயாராகிடும். இன்றைக்கி சமையலில் வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா கொத்தமல்லி கீரை அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறைந்தது மட்டும் இல்லை, மருத்துவ குணங்கள் நிறைந்தது, செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த காரணங்களால் அனைவராலும் விரும்பி உண்ணப்படக்கூடிய ஒரு கீரை. மிக எளிமையாக பராமரிப்பு செய்யலாம். அது மாதிரி மிக எளிமையாக நம்ம வந்து இதை வந்து அறுவடை செய்து நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கீரைகள் மாதிரி இதையும் வந்து நேரடியாக சந்தைப்படுத்துவது மூலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல லாபம் பெற முடியும். ஸோ மிக எளிமையாக குறுகிய காலத்தில் நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய 5 பயிர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு வந்து அதை வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நண்பர்களுக்கு குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தகவல்களை வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய விவசாயிகள் தெரிந்து கொண்டு அவர்களும் நிறைய பயனடைவாங்க. அதனால் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் விவசாய குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு மருந்து தேவை அப்படின்னா மட்டும் சரியான மருந்துகள், என்ன கம்பெனி மருந்து வாங்குறது, என்ன பிரச்சனைக்காக நம்ம இந்த மருந்தை இந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன மருந்து பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் தான் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறதுனால எல்லா டைம்லையும் எடுத்து பேசிட்டு கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அதனால் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. பார்த்துட்டு அதிகபட்சம் ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கொரியரில் மருந்து அனுப்பி வைக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த வரும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.